எண்ணம் சிதறவிடாமல் அவன் மீது மட்டும் வைத்து கற்பனையானது நமக்குள்ளே உருவாக்கி கொண்டு பாடினால் கண்டிப்பாக இறைவனோடு நெருங்கலாம். அதே போல் நாம் நிறைய நம்ம இது பண்ணுவோம். இப்போது சுந்தரர் பாடலோ, மாணிக்கவாசகரோ, ஞானசம்பந்தரோ, நாவுக்கரசரோ, நாயன்மார்களுடைய பாடல்களோ நம்மலாம் பாடுவோம். ஆனால் நம்ம எழுதும் திறனும் வச்சுக்கிட்டோம். அவங்க எல்லாம் பாடினாங்க, அவங்களுக்கு ஒரு செயல் நடந்ததெல்லாம் பாடினாங்க. நீங்களும் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பாடலாகவோ, ஒரு கதையாகவோ, ஒரு இதுவாகவோ நீங்கள் எழுத எழுத என்ன ஆகும்னா பக்தி மேலோங்க. உங்களுக்குள்ள நிறைய கற்பனையானது சுரக்க ஆரம்பிக்கும் இறைவன் மீது. அதே போல ஒரு கதை கூட நீங்க எழுதலாம். இறைவனை நினைத்து, இப்படி ஒருவர் இருந்தாரு, இப்படிலாம் இறைவன் செய்தார், இதெல்லாம் நீங்க செய்ய 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 என்ன ஆகும்னா இறைவன் மீதே கற்பனையாகவே நீங்க காதல் கொள்ளலாம். நீங்க கற்பனையா உங்களுக்குள்ள எழுதக்கூடிய கதைகளோ, நினைக்கக்கூடிய ஒரு செயல்களோவே இறைவன் என்ன பண்ணுவார், அதுவும் உண்மை போலவே அருள் செய்திருவார். கற்பனையா நினைத்தாலே இறைவன் அருள் பண்ணக்கூடியவர் தான். ஏன் இன்னைக்கு சிவலிங்கம் இருக்கு, அதுக்குள்ள இறைவன் இருக்கிறாருன்ட்டு நாம நம்புறோம். அதில் இறைவன் இருக்கிறார். நீ இல்லைன்னு நினைச்சா அவர் இல்லைதான், இருக்கிறார் நினைச்சா இருக்கிறார். அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே வைத்து நீ எழுதும் பொழுது அவர் கண்டிப்பா அதுக்கெல்லாம் செவி சாய்ப்பார். நம்ம எண்ணத்தோட நினைத்து எது செய்தாலுமே அது எல்லாம் இறை வழிபாடுல தான் சேரும். நாம நம்ம எண்ணத்தை அது போகக்கூடிய வழியில அப்படியே வெரைட்டியாக அனுபவிக்கணும். அவரை நினச்சி எழுதுறது, அவரை நினச்சி பாட்டு பாடுறது, அவருக்காக உழவார பண்ணி செய்கிறது, அப்படி பிரித்து பிரித்து நம்மளால் முடிந்தது அனைத்து வகையான செயல்களிலும் அவரின் மீது ஆனந்தமும் அன்பும் மிகுதியாக வைத்து இணைந்து வாழ வேண்டும். இசை உயிரோட்டமாக முழு மனதோடு இணைந்து பாடினால் இறைவனை இசையில் கண்டிப்பாக காண முடியும் என்பதை கூறி, கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு என்பதை கூறி விடைபெறுகின்றேன்.